அன்றைக்கி எத்தனை பேசுகிறேன். எப்படி இருங்க? இதெல்லாம் பண்ணிங்க, அதான் குரல் ஒரு மாதிரி இருக்குல்ல, சரியாக போயிடும். வெயில் வர வர அந்த குரல் டிம் ஆகிடும். ஓகேங்களா? ஹாப்பி வெனஸ்டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வெனஸ்டே. ஆமாம், பெருமாளோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கும், படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காக நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி போட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதான் கல்யாண வாரம் தேர்வங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஸ்வீட்டான வாரம் அமைட்டும். நோ டியூஷன். ஓகேவா? இன்னைக்கு வந்து சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க பாருங்க செய்துட்டு, அதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் மட்டனும் போட்டு குருமா குழம்பு வச்சிருக்கேங்க. மட்டன் உருளைக்கிழங்கு குருமா. சூப்பர். மட்டனே வர மாட்டேங்க, ஓட்டா தானே வரும். அதுதான் மட்டன் உருளைக்கிழங்கு குருமா வச்சாச்சு. கறி கொந்தி, அதாவது கீமான்னு சொல்லுவேன் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா அழகா ஃப்ரை பண்ணி வச்சு, கைமான்றாங்க கீமான்றாங்க கொந்தின்றோம் நாங்க. கறி கொந்தி வாங்கிட்டு வந்து அதை கடலைப்பருப்பு போட்டு செய்து பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். தக்காளி ரசம் வச்சிருக்கேங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல தான் வேணும் சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த இதுல இருந்து கைமால இருந்து கொஞ்சோண்டு கிரேவி எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர். ஆமாங்க, இட்லிக்கு நைட்டு தொட்டுக்கலாம். நைட்டுக்கு அதுக்காக அது பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆமாம். அப்புறம் நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஒத்துக்கிறது பேர் தாங்க, நம்ம தெரியாத விஷயத்தை ஒத்துக்கிறது பேர் தான் அறிவுன்னு சொல்கிறாங்க. தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்களே சொன்னீங்கன்னா பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் போகும். அதேமாதிரி தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமே போயிடும். இதுதான் விஷயம். ஆனால் அதை ஒப்புக்கொள்ள, அதாவது ஒத்துக்கிறதுக்கு என்றைக்குமே தயங்காதீங்க. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொன்னால் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் இன்னொன்று வந்து இதுதான் வாழ்க்கைன்னு டைட்டிலு. பிரியாணி வேணும்னா சுட சுட உடனே கூட செஞ்சிடலாம். ஏன் ஹோட்டல்லையும் வாங்கிடலாம். எந்த வித சமையலும் ஹோட்டலில் உடனே சுட சுட வரும். ஆனால் உங்களுக்கு பழைய சாதம், தனி சாதம் வேணும்னா ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் பழையது நம்ம ஒதுக்க முடியாது. அந்த பழையது நிறைய பேர் சாப்பிட்றவங்க அது நல்ல ருச்சியோடு சாப்பிட்ணும். ஒரு நாள் வெயிட் பண்ணால் தான் சுவையான பழையது கிடைக்கும். அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று படிச்ச டைம் இருக்குது. நம்ம எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு தெரியாமலே, அதான் நம்மளை எந்த இடத்துல வச்சுன்னு தெரியாமல் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளை